நேற்று 11th பாலிட்டி லெசன் 13ல் பார்ட் 1 வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிடணுமா? இன்றைக்கி பார்ட் 2 வந்து பார்க்கலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்லேருந்து பார்க்கலாம். 1950ல் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து கொண்டு வந்திருப்போமா? இப்போ வந்து 1951லேயே வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்கு கொண்டு வந்திருப்பாங்கன்னா, செண்பகராஜுங்கிறவர் வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பார். இந்த ரிசர்வேஷனால் அவருக்கு மெடிக்கல் சீட் வந்து கிடைக்காம போயிருக்கும். ஹைகோர்ட்டுமே வந்து இந்த ரிசர்வேஷன் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எகென்ஸ்டாக இருக்குன்னு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் அதே தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து அந்த ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஒன்று தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா பெரியார் தலைமையில் வந்து ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி போராட்டம் நடக்கிறனால அப்போ வந்து பெரியார், இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பிரசிடெண்ட்டாக காமராஜர் இருந்திருப்பார். நேரு, அம்பேத்கர்லாம் வந்து இதுக்கு ஏதாச்சும் ரிசர்வேஷனுக்கு நம்ம வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ நேரு தானே பிஎம்மாக இருந்திருப்பார். இப்போ ஆர்டிக்கல் 15, 16 வந்து எதை பற்றி சொல்லணுன்னா, சோஷியலாகவும் எக்கனாமிக்கலாக வந்து பேக்வர்ட் பீப்புள் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து இந்த சிறப்பு சலுகைகளை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 15ம் 16ம். இப்போ இந்த ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா அந்த ஆர்டிக்கல் 15 அதுக்கப்புறம் 16 இருக்குல்ல, அதில் வந்து கிளாஸ் 4 வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் படி பார்த்தோன்னா பேக்வர்ட் கிளாஸ்க்கு வந்து 25%, லோவர் கேஸ்ட் பீப்புளுக்கு வந்து 14% கொண்டு வந்திருப்பாங்க. 1951ல் வந்து ரிசர்வேஷன் எவ்வளோனா பிசிக்கு வந்து 25%, லோவர் கேஸ்ட் பீப்புளுக்கு வந்து 14% இருந்திருக்கு. அடுத்ததாக வந்து இந்த ரிசர்வேஷன் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து 1969ல் வந்து சிஎம்மாக வந்து கருணாநிதி இருந்திருப்பாங்க. அவங்க தலைமையில் வந்து சட்டநாதன் கமிஷன் வந்து 1969ல் வந்து போட்டிருப்பாங்களா. அதோட ரிப்போர்ட் வந்து 1971ல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுபடி பார்த்தோன்னா அந்த பிசியோட அந்த ரிசர்வேஷன் வந்து 25லேருந்து 31% உயர்த்தணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த எஸ்சி எஸ்டிக்கு வந்து 16லேருந்து 18% கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 1971ல் வந்து பிசிக்கு 31%, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 18% வந்து இருந்திருக்கும். அடுத்ததாக பார்த்தோன்னா 1979ல் வந்து பார்த்தோன்னா சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜியோவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போது இந்த பிசிக்கு இத்தனை 31% கொடுக்கணுன்னா அவங்களுடைய ஆனுவல் இன்கம் வந்து 9,000க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. கொண்டு வந்து அதை வந்து ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா அந்த 1979ல் பார்த்தோன்னா திரும்பி அந்த ரிசர்வேஷன் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. பிசிக்கு வந்து 31லேருந்து 50% ஆகும், எஸ்சிஎஸ்டிக்கு வந்து 16லேருந்து 18% கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ டோட்டலாக வந்து எவ்வளோனா 68% இருக்கும். பிசிக்கு மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க 31 to 50, எஸ்சிஎஸ்டிக்கு அதே 18% தான் இருந்திருக்கும். அப்போ வந்து 1979ல் எவ்வளோ இருந்திருக்கு, மொத்தமாக 68% இருந்திருக்கு. 1989ல் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருக்காங்களே, எங்களுக்கு வந்து அந்த எஸ்சி எஸ்டிலேருந்து தனியாக எங்களுக்கு பிரித்து கொடுங்க அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ 1989க்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா அந்த பிசின்னு சேர்த்து மொத்தமாக 50% இருக்கும்ல, அதை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பிசி, எம்பிசி அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. அதில் பிசிக்கு வந்து 30% ஆகும், எம்பிசிக்கு வந்து 20% கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா அந்த எஸ்சிக்கு வந்து 18% தான், தனியாக வந்து 1% வந்து எஸ்டிக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 1989ல் பார்த்தோன்னா 69%ஆக இருந்திருக்கும். தமிழ்நாட்டில் உள்ள ரிசர்வேஷன் பார்த்தோம். இப்போ ரிசர்வேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி வந்து ரிசர்வேஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. மண்டல் கமிஷன் வந்து 1979லே கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் வந்து அவங்களோட ரெக்கமெண்டேஷன் வந்து 1990ல் தான் வந்து ஏற்றுப்பாங்க. விபி சிங் வந்து 1990ல் பிஎம்மாக இருக்கும்போது அவர் அந்த 27% பிசிக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுபடி கொண்டு வந்திருப்பாங்க. சிங் கொண்டு வந்து அந்த 27% ரிசர்வேஷனுக்கு எதிராக இந்திரா சஹானிங்கிறவங்க சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா அந்த பிரின்சிபலுக்கு எகென்ஸ்டாக இருக்குது, ஸோ ரிசர்வேஷன் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த 27% வந்து செல்லும், ஆனால் வந்து இந்த ரிசர்வேஷன் வந்து 50%க்கு மேலே இருக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் கான்ஸ்டியூஷனில் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு இதெல்லாம் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து அதுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. ஆனாலுமே வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த 50% வந்து சில இதுக்கு வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, பீப்புள் ஹூ ஆர் டிஸ்டன்ட், தோஸ் ஹூ குட் நாட் மிங்கிள் வித் மெயின் ஸ்ட்ரீம் சொசைட்டி ஆர் வித்தவுட் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போது ரொம்பவே வந்து அவங்க நலிவடைந்து இருப்பாங்க. இப்போது இந்த பழங்குடிகள்லாம் வந்து இப்போ இந்த எஜுகேஷனு, இந்த ஜாப்லாம் ரொம்பவே கிடைக்காம இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது பொருந்தாது, அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க.
தமிழ்நாட்டில் வந்து அந்த கன்சியூமர் ட்ரஸ்ட்டில் மெம்பராக இருக்க கேஎன் விஜயங்கிறவங்க வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து 16% ரிசர்வேஷன் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டு சொன்ன அந்த 50%க்கு மேலே இருக்குது இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த அந்த இன்ஜினியரிங் அப்புறம் மெடிக்கல் காலேஜுக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து 50% மேலே வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து இந்த 1992 தான் வந்து சிஎம்மா ஜெயலலிதா இருந்திருப்பாங்க. அவங்க வந்து இந்த 1951 வந்து நடந்த மாதிரி பெரிய போராட்டமாக நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அசெம்பிளியில் வந்து ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஆர்டிகல் 31 பேஸ் பண்ணி. எப்போ பில் பாஸ் பண்ணுறாங்கன்னா டிசம்பர் 30 1993 பிரசிடெண்ட் அவங்களோட அசன்ட் வந்து அந்த பில்லுக்கு ஜூலை 1994 வந்து அதுக்கு அவங்களோட அசன்ட் கொடுக்குறாங்க. அதை வந்து என்னென்னா அந்த 69% ரிசர்வேஷன் வந்து ஃபுல்லாக அதுக்கு லீகல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி. பார்லிமெண்ட்டில் வந்து 76th அமெண்ட்மெண்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க. அதை பாஸ் பண்ணி தமிழ்நாட்டில் அந்த 69% ரிசர்வேஷன் இருக்குல்ல, அதை போயிட்டு 9th ஷெட்யூலில் வைக்கிறாங்க. ஏன்னா 9th ஷெட்யூலில் வைக்கும்போது ஜுடிஷியல் ரிவ்யூக்கு அப்பாற்பட்டதாக இருக்குமா. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த பில்லு வந்து எப்போலேருந்து வந்து இதாகும்னா ரெட்ரோஸ்பெக்டிவ்னா அந்த முன் தேதிட்டு சொல்லியிருப்பாங்க. நவம்பர் 16, 1992 இது அந்த பில் வந்து செல்லுபடியாகும்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 340 இருக்குல்ல, 340 பேஸ் பண்ணி பிரசிடெண்ட்டால் ஒரு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து கொண்டு வர முடியும். இப்போது வந்து இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து காக்கா கலைஞர் கமிஷனு. இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜனவரி 29, 1953 கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ இதில் வந்து 11 பேர் மெம்பராக இருந்திருப்பாங்க. ஆனால் இதோட ரெக்கமெண்டேஷன் வந்து அப்போ வந்து அடாப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. செகண்டாக ஒரு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் போட்டிருப்பாங்க, அதான் மண்டல் கமிஷன். இது வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா மொரார்ஜி தேசாய் வந்து பிஎம்மாக இருக்கும்போது கொண்டு வந்திருப்பாங்க. டேட் வந்து பார்த்தோன்னா டிசம்பர் 20, 1978 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. அப்போ வந்து அந்த கமிஷனில் வந்து செக்ரட்டரியாக வந்து எஸ்எஸ் கில் வந்து இருந்திருப்பாங்க. எதுக்காகனா அப்போதைக்கு வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டி வந்து எப்படி இருக்காங்க, எஜுகேஷன் எக்கனாமிக்கலாக எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எத்தனை கேஸ்ட்டை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3743 கேஸ்ட்டை வந்து அந்த பிசிக்குள்ளே கொண்டு வராங்க. அது கொண்டு வரதுக்கான ஒரு 11 பேசிக் ரீசன் வந்து சொல்லியிருக்காங்க. கேஸ்ட் ஃபார் ஐடென்டிஃபை அந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அவங்களோட எஜுகேஷன் எப்படி இருக்குது, அவங்களோட இதெல்லாம் சொசைட்டியில் அவங்க எந்த கண்டிஷனில் இருக்காங்கன்னு பொறுத்து. அடுத்ததாக மண்டல் அந்த அவரோட ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா மெட்ராஸ் தான் வந்து ஒரு பியூனர் ஸ்டேட்டாக இருக்குது கம்யூனல் ரெப்ரசன்டேஷனில். நம்ம அந்த 1921, 22 கொண்டு வந்திருப்போம். நம்ம தான் வந்து எல்லா ஸ்டேட்டுக்கு முன் வந்து அந்த மாதிரி இருக்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்போதைக்கு இந்தியாவில் வந்து அந்த பிசி பீப்புள் வந்து 52% இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 27% ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க.